ஸோ யோகா வந்து இட்ஸ் நாட் தட் செட்டிங் அ கோல். இட்ஸ் அபவுட் லைக் கோலே, அதாவது என்ன சொல்றது, கோல்னா ஒரு மிஷன் இது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் ஐ எம் அட்டைனிங் தட் கோல், அந்த கோல் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வில் நாட் ஸ்டாப் தேர். அடுத்தது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வில் நாட் செட்டில் ஃபார் எனிதிங். நம்ம செட்டிலே ஆக மாட்டோம். எவ்வளோ பெரிய கோல் வச்சாலும் அந்த கோல் ரீச் ஆகும்போது அடுத்து என்ன அப்படின்னு தான் லைஃப்ல இருக்கும். ஸோ தட் ஐ டோன்ட் செட் அ பிக் கோல். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரன் மை லைஃப் பீஸ்ஃபுல்லி. லைக் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலு. இப்போ பாருங்க, நான் ஒர்க் பண்ணல. லைக் ஐ எம் ஸ்லீப்பிங் அட் லைக் என்னோட செஷன்ஸ் இங்கே 7க்கு முடிஞ்சிடும். 7:30 டின்னர் முடிச்சுட்டு 9 ஃபேமிலி வில் கோ டு பெட். லைட்ஸ்லாம் ஆஃப். காலையில் திருப்பி 4:30க்கு எழுந்துச்சு என்னோட மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு ஃபுல் டே ஐ எம் அவைலபிள் டு கோ அவுட், ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. ஸோ ஐ எம் ஹாப்பி திஸ் வே. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எனர்ஜி கொடுக்குறேன். அவங்க வந்து எனக்கு வந்து அந்த அவங்களுக்கு அந்த ரிகவரி ரேட்லாம் பார்க்கும்போது ஐ வில் கெட் பூஸ்டட் அப். இதையே நான் வந்து அழகாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து 10 ஸ்டூடியோ வைக்கணும், நிறைய பிரான்ச்சஸ் போடணும் அப்படின்னு ஐடியா கிடையாது. பட் எக்ஸ்ட்ராவாக இப்போது ஸ்டூடியோ எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து இட் வாஸ் நாட் மை இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐ சர்ச் ஃபார் இட். இட் கேம் லாங் த வே. அவங்க ஒருத்தவங்க வந்து ஆஃபர் பண்ணாங்க, யூ டேக் திஸ் ஸ்டூடியோ அண்ட் ரன் இட்.